வணக்கம். இன்று ஒரு முக்கியமான பதிவினை உங்களுக்கு தர இருக்கிறேன். விஷம் தீர்த்த பதிகம், அந்த பதிகத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசப் போகிறேன். அதற்கு முன்னதாக நாம் போடக்கூடிய எல்லா பதிவுகளையுமே அன்பர்கள் ஆர்வமாக பார்த்து கருத்துக்களை பதிவிட்டும் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொண்டும் கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள், உற்சாகமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று விஷம் தீர்த்த பதிகம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்றால், அனைத்து வகையான நோய் தொற்று, சிறுநீரக தொற்று, இதய தொற்று, நுரையீரல் தொற்று போன்ற அனைத்து வகையான தொற்றுகளுக்கும் மருத்துவத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இந்த பதிகத்தை நாள்தோறும் பாடி வந்தால் எளிதில் குணமடைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிகம். பதிகத்தை சொல்லி முடித்துவிட்டு இதற்கு ஆதாரமாக உள்ள திருமந்திரத்தையும் சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்ய போகிறோம். இந்த பதிகத்தில் தோன்றிய இடம் திங்களூர் என்ற ஒரு இடம். திங்களூர் என்பது திருவையாறிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திலிருந்து 33 கிலோமீட்டரிலும் உள்ள ஒரு தெய்வ திருத்தலம். கைலாசநாதர், பெரிய நாயகி அம்மாள் அந்த கோயிலுடைய இறைவன் இறைவி. இத பதிகம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் என்னவென்றால், அந்த ஊரில் அப்பூதி அடிகள் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் திருநாவுக்கரசரனுடைய தீவிரமான பற்றாளர். திருநாவுக்கரசரனுடைய பெயராலே பல தர்ம காரியங்கள் எல்லாம் செய்து வந்தார். அந்த ஊருக்கு ஒரு முறை திருநாவுக்கரசர் வந்தார். வரும்பொழுது, அனைத்து தர்ம ஸ்தாபனங்களிலும் என்னுடைய பெயர் எழுதியிருக்கிறதே, இவர் யார் என்று அருகிலுடன் விசாரித்தார். அப்பொழுது எல்லாரும் கூறினார்கள், இந்த ஊரில் அப்பூதி அடிகள் என்று ஒருத்தர் இருக்கிறார். திருநாவுக்கரசர் மீது தீவிரமான பற்றும் பக்தியும் கொண்டவர். அதனால அவருடைய பெயரில் தான் எல்லா விதமான அறச்செயல்களும் செய்து வருகிறார் என்று கூறுகிறார். அத்தகைய அப்பூதி அடிகளை சென்று பார்க்க வேண்டும் என்று திருநாவுக்கரசர் அவருடைய இல்லத்துக்கு வருகிறார். திருநாவுக்கரசர் அவருடைய இல்லத்திற்கு வந்தவுடன் அவரை வரவேற்று உபதேசித்து விருந்தெல்லாம் அளித்து சிறப்பிக்க எண்ணுகிறார் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசர், நான் இந்த ஊரில் உள்ள இறைவனையும் இறைவையும் தரிசித்து வருகிறேன். நீங்கள் அமுது தயார் செய்து வைத்திருங்கள், வந்து அருந்துகிறேன் என்று சொல்கிறார். தலைவரும் அந்த அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியும் திருநாவுக்கரசருக்காக வேண்டி சிறப்பான விருந்துகளை தயாரிக்கிறார்கள். தயாரித்து அமுது தயார் செய்து முடித்தவுடன் பரிமாறுவதற்கு இலை வேண்டும் என்று வேண்டி அந்த அம்மணி தன்னுடைய மூத்த மகனான திருநாவுக்கரசர், அவனுடைய பெயரையும் திருநாவுக்கரசர் என்று வைத்திருக்கிறார், ஒரு இலையை பறித்து வா, வாழை இலையை என்று கூறுகிறார். வாழை இலையை பறிக்க செல்கிறார் அந்த பெரிய திருநாவுக்கரசர். செல்லும் பொழுது அங்கு ஒரு பாம்பு அவரை தீண்டி அவன் இறந்து விடுகிறான். இருந்தாலும் அடியாருக்கு அமுது படைக்கக்கூடிய அந்த செயலை நிப்பாட்டி விடக்கூடாது என்பதற்காக திருநாவுக்கரசர் திருக்கோயிலிருந்து வந்தவுடன் அவருக்கு சாப்பாடு பரிமாறுகிறார்கள். இந்த திருநாவுக்கரசரோ, உன்னுடைய பெரிய மகனை கூப்பிடு என்று அழைக்கிறார். அப்பொழுது அந்த அம்மையார் அதுவரை துயரத்தை அடக்கி கொண்டிருந்தவர் துயரத்தை அடுக்க முடியாமல் விம்மி அழுது விடுகிறார். என்ன ஆயிற்று என்று திருநாவுக்கரசர் கேட்கிறார். அப்பொழுது சொல்கிறார், இந்த மாதிரி வாழையை அறுக்க போகும் பொழுது அரவம் நீண்டி இறந்து விட்டான் சொல்கிறார். உடனே திருநாவுக்கரசர், என்னுடைய அடியவனுக்கு இந்த சோதனையா என்று சொல்லி அந்த பையனை கையில் தூக்கி கொண்டு அப்படியே ஓடுகிறார். ஓடி அந்த திங்களூர் இறைவன் முன்னால் வைத்து இந்த பதியத்தை பாடுகிறார். இந்த பதியம் 10 பாடல்கள் கொண்டது. முதல் பாடல் 1 என்று ஆரம்பித்து இறுதி பாடல் 10 என்று முடியும். இதுக்குரிய அர்த்தம் என்ன என்றால், நான் 10 எண்ணுவதற்குள் நீ என்னுடைய இந்த சிறுவனை பிழைத்து வைக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் ஒரு கோபம் கொண்டு இந்த பாட்டை பாடுகிறார். அதுக்குத்தான் 1 10 வரை எண்ணுகிறார். அந்த 1 10 வரையும் சிவனுடைய பெருமைகளையே பாடுகிறார். அப்போ இந்த பதிகத்தை நம்ம பாடினோம்னா நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து பிணிகளும் நீங்குவதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது. துஷ்டனை கண்ட இவ்வளவு ஓடிவிடும்.
அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இந்த பாடல். இந்த பாடலை பாடி பயன்பெற்றவர்கள் மிக அதிகமான பேர். இந்த நச்சு தொழிலை நச்சினை நீக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடிய அனைவருமே இந்த பாடலை பாடித்தான் தங்களுடைய வேலைகளை செய்வார்கள். நிறைய மருத்துவர்களுமே இதை பாடித்தான் தங்களுடைய மருத்துவ வேலையை துவங்குகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு இந்த பாடலை அன்பர்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். அந்த பாடல் முதல் பாடல், ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலாம் இது வெண்டலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊறுவதுதானே. இது ஒன்று என்ற எண்ணை பற்றி இறைவனுடைய இயல்புகளை பாடக்கூடியது. ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, அவனுடைய சிந்தையானது இமயமலையை போல மிகவும் உயர்ந்தது. ஒன்றே ஒன்று, அவனுடைய ஒன்றே ஒன்றான அந்த சிந்தை இமயமலையை போல மிகவும் உயர்ந்தது. ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், அவன் வளர்பிறையை அணிந்தவன், ஒரே ஒரு வளர்பிறை சந்திரனை அணிந்தவன். ஒன்று கொலாம் இடு வெண்டலை கையது, அவன் கால பைரவர் அம்சத்தில் பிரம்மனுடைய தலையை கொய்து அந்த திருவோட்டை கையில் வைத்திருப்பவன். ஒன்று கொலாம் இடு வெண்டலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊறுவது தானே, அவன் ஒரே ஒரு ஊர்தியின் மேல் உலகத்தை சுற்றி வரக்கூடியவன். அதான் இந்த பாடல். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலாம் இடு வெண்டலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊறுவது தானே. அடுத்து 2 என்ற எண்ணிக்கைக்குரிய பாடல். 2 கொலாம் இமையோர் தொழுப்பாட்டம், 2 கொலாம் இலங்கு குலை பெண்ணான், 2 கொலாம் உருவம் சிறு மான்மலு, 2 கொலாம் அவர் ஏந்தினதானே. 2 கொலாம் இமையோர் தொழுபாகம், தேவர்கள் தொழக்கூடிய அவனுடைய பாதங்கள் 2. 2 கொலாம் இலங்கு குலை பெண்ணான், அவன் அணியக்கூடிய காதணிகள் 2. அவன் ஆண் பெண் என்ன 2ஆக உடையவன். உருவம் 2 கொலாம் உருவம் சிறு மான்மலு, அவன் அந்த மான் ஒரு கையிலையும் மழுவை ஒரு கையிலையும் வைத்திருக்கக்கூடியவன், ஏந்தி இருக்கக்கூடியவன். 2 கொலாம் அவர் ஏந்தினதாமே. அடுத்து 3வது எண்ணிக்கைக்குரிய பாடல். 3 கொலாம் அவர் கண்ணுதல் ஆவன, அவர் முக்கண்ணன், 3 கண்களை உடையவர். 3 கொலாம் அவர் கண்ணுதல் ஆவன, 3 கொலாம் அவர் சூலத்தின் மொய்யிலை, அவன் கையில் வைத்திருக்கக்கூடிய சூலம் 3 இலைகளை உடையது. அந்த 3 இலைகளையும் ஒன்று ஆணவம், ஒன்று கண்மம், ஒன்று மாயை, 3ஐயும் அழிக்கக்கூடியது. முப்புறங்கள் எழிப்பதற்கு அந்த சூலத்தை தான் பயன்படுத்தினார். 3 கொலாம் கணை கையது வில்லான், அவர் முப்புறம் எரிக்கும் பொழுது மேருமலையை வில்லாகவும் வாசுகி பாம்பை நானாகவும் திருமாலை அம்பாகவும் கொண்டு வைத்திருந்தார். அவை எண்ணிக்கையில் 3. அதான் 3 கொலாம் அவர் கணை கையது வில்லான். 3 கொலாம் புறம் எய்தனதாமே, அவர் முப்புறங்களை எரித்தவர், முப்புறம் எரித்தவர். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 தீய குணங்களுக்கு இலக்காக உள்ள 3 அரக்கர்கள் பெற்ற அந்த 3 கோட்டைகளை அழித்தவர். அது உருவகம்தான். முப்புறம் என்பது மும்மல காரியம், அதை எரித்தவர் சிவபெருமான். ஆக இந்த 3 எண்ணிக்கைக்குரிய அந்த பாடல் இந்த மாதிரி நிறைவேறுகிறது. அடுத்து 4 எண்ணிக்கைக்குரிய பாடல். 4 கொலாம் அவர் தம்முகம் ஆவன, அவருக்கு ஏற்கனவே 6 முகங்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது ஒரு முகம் அதோ முகம் கீழ் நோக்கி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு முகம் மேல் நோக்கி இருக்கும் ஈசான முகம் என்று சொல்லியிருக்கிறேன். அதை தவிர மீதி 4 முகங்கள் தான் நமக்கு பயன்படக்கூடியது, பார்க்கக்கூடியது. அதனால்தான் அவர் 4 கொலாம் அவர் தம்முகம் ஆவன என்று சொல்லுகிறார். கிழக்கு நோக்கிய முகம் தற்புருடம், மேற்கு நோக்கிய முகம் சத்யாஜாதம், தெற்கு நோக்கிய முகம் அகோரம், வடக்கு நோக்கிய முகம் வாமதேவம். ஆக 4 கொலாம் அவர் தம்முகம் ஆவன. 4 கொலாம் சன்னமுதற் தோற்றமும், அதாவது உயிரினங்கள் தோன்றுவதற்கு 4 வகையான தோற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒன்று விதையிலிருந்து தோன்றக்கூடியவை, விதையிலிருந்து தோன்றக்கூடியவை. ஒன்று பாலூட்டிகள், பிறகு மகரந்த சேர்க்கை மூலமாக தோன்றக்கூடியவை, அது பிறகு வேர்வையின் மூலமாக தோன்றக்கூடியவை. ஆக 4 விதமான தோற்றங்கள். அதான் 4 கொலாம் சனநமுதற் தோற்றமும். 4 கொலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள், அவர் போகக்கூடிய ஊர்திக்கு 4 பாதங்கள் உள்ளன. இந்த 4 பாதங்கள் என்பது சரியை, கிரியை,
யோகம், ஞானம் என்று இறைவனை அடையக்கூடிய 4 வழிகளை குறிப்பிடக்கூடியன. அதைத்தான் 4 குலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள். இறைவனை அடைவதற்குரிய வழி சரியை, கிரியை, யோகம், ஞானம். உங்களுக்கு புரியும் மாதிரி சொல்லணும்னா, பக்தர்கள் கையை அதிதீவிர பக்தர்களா இருக்கக்கூடியவங்க தான் கிரியை தொண்டர்கள். பிறகு யோக நெறிகளை பின்பற்றி இறைவனை அடையக்கூடியவர்கள், அவர்கள் சாதகர் என்று அழைக்கப்படுகிறார்கள். யோக நெறி. அடுத்த ஞானத்தை பின்பற்றி இறைவனை அடையக்கூடியவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 4 வகையில இறைவனை அடையலாம்ங்கிறதுதான் இந்த 4 குலாம் அவர் ஊர்தியின் பாடங்கள். 4 குலாம் மறை பாடினதாமே. அவர் யஜூர், சாம, அதர்வண வேதங்களை படைத்தவர். 4 குலாம் அவர் பாடியதாமே. இப்படி ஒன்றாக வரிசைப்படுத்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமாகி 10வது எண்ணிக்கையை பாடி முடித்தவுடன் அந்த பையன் எழுந்து விடுகிறார். அதான் 5வது எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய பாடல். 5 குலாம் அவர் ஆடரவின் படம். அவரு தலையில ஒரு பாம்பு இருக்குது, அது 5 தலை நாகம். அதனாலதான் 5 குலாம் அவர் ஆடரவின் படம். அது 5 புலன்களை அவர் அடக்கியவன் என்பதை குறிக்கக்கூடியது 5 தலை நாகம். எல்லாமே உருவகம்தான். அதை நம்ம தத்துவத்தை உணரணும். அதுக்காக வேண்டி பாம்புன்னா பாம்பை போட்டுக்கிட்டு இருக்காரு அர்த்தம் கிடையாது. அவர் 5 புலன்களை வென்றவர். அந்த 5 புலன்களும் நாகத்தை மாறி உள்ளது கொடியவை. அதுல நம்ம சிக்கிடக்கூடாது. அவர் அதை அடக்கி வென்றவர். அதனாலதான் 5 குலாம் அவர் ஆடரவின் படம். அதைத்தான் அடுத்த வரியில அவரே விளக்கிறார். 5 குலாம் அவர் வெல் புலன் ஆவன. 5 புலன்களால் வரக்கூடிய ஆசையெல்லாம் துறந்தவர். மெய், வாய், கண், மூக்கு, செவி இதெல்லாம் 5 புலன்களால் வரக்கூடிய இன்பங்களை எல்லாம் தூக்கி துற போட்டவர். 5 குலாம் அவர் வெல் புலன் ஆவன. 5 குலாம் அவர் காயப்பட்டான்கனை. அவர் மன்மதனை எரிச்சிட்டாரு இல்லையா? அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மன்மதன் ஒரு பானத்தை விட்டானா, அவனை எரிச்சார். அந்த மன்மதன் விட்ட பானம் 5 மலர்களால் ஆனது. என்னென்ன மலர்களால் ஆனது? தாமரை மலரு, அசோகு மலரு, மாமலரு, முல்லை மலரு, கோலை மலர். இந்த 5 மலர்களை கொண்டுதான் மன்மதன் மனிதர்களையும் மற்றவர்களையும் காதல் வயப்படுத்துவதற்கு கணைகளை எய்கிறான். அதான் 5 குலாம் அவர் காயப்பட்டான்களை. 5 குலாம் அவர் ஆடியதாமே. ஆடுதல் என்றால் குளித்தல், நீராடுதல் என்றால் நீரில் குடித்தல். ஆனால் இறைவன் எதில் குளிப்பாரு? 6 குலாம் அவர் ஆடியதாமே. அவருடைய அபிஷேக பொருள்கள், முக்கியமான சிவனுக்குரிய அபிஷேக பொருள்கள் 5 என்று பலமுறை சொல்லியிருக்கிறோம். 5 விதமான அபிஷேக பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடியவர். பால், தயிர், நெய், கோமியம், சாணம். அதைத்தான் குறிப்பிடுறாங்க. 5 குலாம் அவர் ஆடியதாமே. இப்ப 5வது எண்ணிக்கையில் உள்ள பாடல் முடிந்து விட்டது. 6 குலாம் அவர் அங்கம் படைத்தன. 6 விதமான அங்கங்களை அவர் படைத்திருக்கிறார்னா 6 சமயங்களை படைத்தவர் அவரு. அதாவது 6 சமயங்களை படைத்தவர். வேதங்களினுடைய 6 பிரிவுகள் இருக்கின்றன, அதையும் இது குறிப்பிடுகிறது. வேதங்களினுடைய 6 பிரிவுகள் என்ன? சிக்ஷை 1, கற்பம் 1, வியாக்கிரம் 1, சாந்தம் 1, நிறுத்தம் 1, ஜோதிடம் 1. இது வேதங்களினுடைய 6 கூறுகள். அதான் 6 குலாம் ஒரு அங்கம் படைத்தன. நம்ம அங்கத்திலையும் அதே மாதிரி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை என்று 6 ஆதாரங்கள் உள்ளன. அதான் 6 குலாம் அவர் அங்கம் படைத்தன. 6 குலாம் அவர் தம்மகனார் முகம். அவருடைய குமாரனான, அவருடைய அம்சமான சூரபத்மனை அழிக்க வந்த முருகனுக்கு 6 முகங்கள் உள்ளன. 6 முகங்கள் உள்ளன. அதான் 6 குலாம் அவர் தம்மகனார் முகம். 6 குலாம் அவர் தார்மிசை வண்டின்கால். அவர் சூடியிருக்கக்கூடிய மலர் மாலையில் உள்ள தேனை எடுப்பதற்காக வரக்கூடிய வண்டுக்கு 6 கால்கள் உள்ளன. 6 குலாம் அவர் தார்மிசை வண்டின்கால். 6 குலாம் சுவை ஆக்கினதாமே. இந்த 6 சுவையை படைத்தவரே எம்பெருமான் தான். நாம் அனுபவிக்கக்கூடிய 6 சுவை உணவு இருக்கு இல்லையா? அதனுடைய 6 சுவைகளை படைத்தவர் சிவன். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உரப்பு, துவர்ப்பு, ஓர்ப்பு என்ற 6 சுவைகளை படைத்தவரும் அவரே. இது 6 எண்ணிக்கையில பாடுறாரு. அடுத்து 7 எண்ணிக்கைக்குரிய பாடலாம். 7 குலாம் அவர் ஊழி படைத்தன. 7 குலாம் அவர் ஊழி படைத்தன. 7 குலாம் அவர் கண்ட இருங்கடல். 7 குலாம் அவர் ஆளு உலகங்கள். 7 குலாம் இசை ஆக்கினதாமே.
ஏழு கொள்ளாம அவர் ஊழி படைத்தன. ஒவ்வொரு புது யுகத்தை உண்டு பண்ணும் பொழுதும் அவர் 7 விதமான பிறப்புகளை படைக்கிறார். ஒண்ணு தாவரம், இரண்டாவது நீரில் வாழ்வன, அடுத்து ஊர்வன, பாலூட்டிகள், பரப்பன, மனிதன், தேவர்கள், 7 விதமான படைப்புகளை ஒவ்வொரு புது யுகம் ஆரம்பிக்கும் பொழுதும் படைக்கிறார். நாம இப்ப இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல நம்ம 7 விதமான பிறப்புகளை அவர் படைத்திருக்கிறார். 7 கொள்ளாம அவர் ஊழி படைத்தன. 7 கொள்ளாம அவர் கண்ட இருங்கடல். இந்த உலகத்துல அவர் 7 கடல்களை படைத்திருக்கிறார். 7 கொள்ளாம அவர் ஆளும் உலகங்கள். 7 கொள்ளாம அவர் ஆளும் உலகங்கள். மேலுலகம் 7, கீழ் உலகம் 7 என்ன 7 14 உலகங்களை படைத்திருக்கிறார். அதான் 7 கொள்ளாம் அவர் ஆளும் உலகங்கள். 7 உலகங்கள் என்ன? மேல உள்ள 7 உலகங்கள் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். கடைசியா மேல உள்ள லோகம் சத்தியலோகம். அது பிரம்மா வசிக்கக்கூடிய இடம், மேல உள்ளது. அதே மாதிரி கீழே உள்ள லோகம் அதல உலகம், விதல உலகம், சுதல உலகம், தலாதல உலகம், மகாதல உலகம், ரசாதல உலகம், கடைசியில கீழே உள்ளது பாதாள உலகம். அதான் அதெல்லாம் பாதாளம் நம்ம சொல்றோமா இல்லையா? கீழே உள்ள லோகத்துல முதல் லோகம் அதல யோகம், கடைசியா ரொம்ப ஆட்கள் உள்ளது பாதாள யோகம். அதான் அதல பாதாளம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நீங்க பேசுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் 7 கொள்ளாம் அவர் ஆளும் உலகங்கள். 7 கொள்ளாம் இசை ஆக்கினதாமே. சரிகம பதனி என்ற 7 சுரங்களை உண்டாக்கி இசையை நமக்கு கொடுத்தவர். 7 கொள்ளாம் அவர் 7 கொள்ளாம் இசை ஆக்கினதாமே. அடுத்து 8 எண்ணிக்கையில் உள்ள பாடல். 8 கொள்ளாம் அவர் ஈரில் பெருங்குணம். அது 8 விதமான பெருங்குணங்களை கொண்டவர் இறைவன். பிறப்பிலி பிங்ககன் பேரருளாளன், இறப்பிலி யாவர்க்கு இன்பம் அருளும், துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால், மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. இதான் அதுக்குரிய திருமந்திரம். சிவபெருமானுடைய 8 குணங்களை குறிக்கக்கூடிய பாடல் இதுதான். அப்போ 8 கொள்ளாம அவர் ஈரில் பெருங்குணம். பிறப்பிலி அவர் பிறப்பில்லாதவர். பிங்ககன் தத்துவங்களின் தலைவன். பேரருளாளன் உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்குமே அருள் செய்யக்கூடியவன். பிறப்பிலி பிங்ககன் பேரருளாளன். இறப்பிலி இறக்காதவன். யாவருக்கும் இன்பத்தை அருளக்கூடியவன், யாவருக்கும் இன்பம் அருளக்கூடியவன். துறப்பிலி அவன் துறப்பதற்கு என்று ஒன்றுமே இல்லாதவன். துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால், மரப்பிலி அவன் உங்கள் யாரையுமே மறக்க மாட்டான். மாயா விருத்தமும் ஆகுமே அவன் வீடு பேரை அடைவதற்குரிய அந்த மருந்தும் அவன்தான். அதான் இந்த 8 குணங்களை உடையவன் தான் சிவபெருமான். அதைத்தான் சொல்கிறார். 8 கொள்ளாம் அவர் ஈரில் பெருங்குணம். 8 கொள்ளாம் அவர் சூடும் இனமலர். அவன் 8 வகையான மலர்களை விரும்பி அணியக்கூடியவன். புன்னை மலர், வெள்ளெருக்கு மலர், செண்பக மலர், நந்தியாவட்டை மலர், பாதிரி மலர், அலரி மலர், செந்தாமரை மலர், குவளை மலர். இந்த 8 விதமான மலர்களை விரும்பி அணியக்கூடியவன். 8 கொள்ளாம் அவர் சூடும் இனமலர். 8 கொள்ளாம் அவர் தோளிலை ஆவன. 4 முகம் முதல்ல சொல்லிட்டார் இல்லையா? 4வது எண்ணிக்கைக்கு சொல்லும் போது ஒரு தோளுக்கு 2 கை வீதம் 8 கை. 8 கொள்ளாம் அவர் தோளினை ஆவன. 8 கொள்ளாம் திசை ஆக்கினதாமே. 8 திசைகள் உங்களுக்கு தெரியும். அந்த 8 திசையும் உண்டாக்குனவர், அந்த 8 திசைகளுக்கும் காவல் தெய்வங்களை உருவாக்குனவர் அவர் தான். 8 கொள்ளாம் திசை ஆக்கினதாமே. 9 போலவர் வாசல் வகுத்தன. 9ஆம் எண்ணிக்கைக்குரிய முதல் பாடல். 9 போலவர் வாசல் வகுத்தன. அது உடலில் 9 துவாரங்கள் உள்ளன, அதைத்தான் குறிப்பிடுகிறார். 9 போலவர் வாசல் வகுத்தன. 9 போலவர் மார்பினில் நூலிலை. அவர் அணிந்திருக்கக்கூடிய பூநூல்ல 9 விதமான நூல்கள் இருக்கும். 9 போலவர் மார்பினில் நூலிலை. 9 போலவர் கோலக் குலச்சடை. அவருடைய சடையில 9 பிரிவுகள் இருக்கும். 9 பிரிவுகள் இருக்கும். 9 போலவர் கோலக் குலச்சடை. 9 போலவர் பாரிடம் தானே. அவர் முதலாக படைத்த உலகங்கள்ல 9 கண்டங்கள் இருந்தன.
அதான் குறிப்பிடுகிறார். 10 கொலாமவர் பாம்பின்கண் பாம்பின் பல். அவர் 5 தலை நாகம் கூட சொல்லிட்டாங்க. நாகத்துக்கு 5 தலை, அதுல ஒரு தலையில 2 கண்ணு இருக்கும், 2 பல் இருக்குங்கிறதுனாலதான் 10 கொலாமவர் பாம்பின்கண் பாம்பின் பல். அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த 5 தலை அரவிடம் 10 கண்களும் 10 பற்களும் இருக்கின்றன. 10 கொலாம் எயிரும் நெறிந்து ஊக்கன. ஒரு சமயம் ராவணன் அகந்தையில கைலாச மலையை தூக்கும் போது தன்னுடைய பெருவர்களால ஒரு அழுத்தினாருன்னு சொன்னமா இல்லையா? அப்படி அழுத்தும் போது அவனுடைய 10 பற்களும் நொறுங்கி விழுந்தன. 10 தலைகளும் கைலாசத்தினுடைய அடியில் சென்று அமுங்கி விட்டன. குய்யோ முறையோ என்று அவன் கதறி சாமகானம் பாடி அதிலிருந்து தப்பித்தான். அந்த சாமகானம் பாடினவுடனே இறைவன் அவனுடைய பக்தியை மெச்சி அவனுக்கு ஒரு வாழையும் கொடுத்தாருன்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அதைத்தான் இங்க சொல்றார். 10 கொலாம் ஏறும் நெறிந்து ஊக்கன. 10 கொலாம் அவர் காயப்பட்டாண்டலை. கைலாய மலையில் அழுந்திய ராவணனுடைய தலைகள் 10. 10 கொலாம் அடியார் செய்கிறானே. அவனை வழிபடக்கூடிய அடியார்கள் 10 விதமான பண்புகளை கொண்டவர்கள். 10 விதமான முறையில இறைவனை அவர்கள் வழிபடக்கூடியவர்கள். அது என்ன முறை என்று திருமந்திரம் கூறுகிறது. அதாவது எல்லாமே ஆதாரமாக உள்ளது சுந்தர ஆகமம் என்ற திருமந்திரம் தான். அந்த ஆகமத்துல சொன்னக்கூடிய கருத்துக்களுடைய விரிவாக்கம் தான் பின்னால வந்த சைவ சமய குறவர்கள்லாம் நமக்கு எடுத்து இயம்புனது. அதுக்காக தான் நம்ம 8 கொலாம் ஒரு ஈரில் பெருமணம் ஒரு திருமந்திரத்தை சொன்னேன். இப்போ 10 கொலாம் அடியார் செய்கைதானேங்கிறதுக்குள்ள திருமந்திரத்தை சொல்றேன். அடுத்து இந்த முழு பாட்டுக்குமே ஆதாரமாக உள்ள திருமந்திரத்தையும் சொல்ல போறேன். ஆமா, அப்ப 10 கொலாம் அடியார் செய்கைதான் என்ன? பூசித்தல், வாசித்தல், போற்றல், ஜெபித்தல், ஆசற்ற நற்றவம், வாய்மை, அழுக்கின்மை, நேசித்திட்டு அன்னமும் நீர் சுத்தி செய்தல், ஆசற்ற சற்புத்திர மார்க்கமாமே. அதாவது இறைவனை வழிபாடு செய்யறது, வாசித்தல், இந்த மாதிரி திருமந்திரம், தேவாரம், திருவாசகம் சொல்றது, போற்றுதல், 1000 போற்றி 100 போற்றின்னு சொல்லி அவருடைய நாமங்களை சொல்லி போற்றுதல், ஜெபித்தல்னா மனசுக்குள்ளேயே சிவைய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஏதேனும் ஒரு மந்திரங்களை மனசுக்குள்ளேயே ஜெபித்துக் கொண்டிருத்தல். ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் ஜெபித்தல். ஆசற்ற நற்றவம், ஆசற்ற நற்றவம் நல்ல தவம் புரிதல். தவம் புரிதல்னா என்னது? நம்மளுடைய தீய குணங்களை எல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக இருத்தல். அதான் ஆசற்ற நற்றவம். எப்பொழுதுமே உண்மை பேசுதல். வாய்மை, அழுக்கின்மை, மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் சேராதிருத்தல். அன்னதானம் செய்தல், தண்ணீர் விநியோகம் செய்தல், அதான் நேசித்து அன்னம் நீர் சுத்தி செய்தல், ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகுமே. இதான் அடியார்களுடைய செய்கைகள். எளிய நல் தீபமிடல், மலர் கொய்தல், அழிதின் மேல்கள் அது தூர்தல், வாழ்த்தல், தலைமணி பற்றல், பல் மஞ்சனமாதி அழிதொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே. திருமந்திரம் அடியார்களுடைய செய்கையை பத்தி சொல்லுது. கோயில்ல தீபம் போடுறது, மலர் பூக்களை எல்லாம் பறிச்சு சாமிக்கு மாலை கட்டுறது, கோயில தூத்து மெழுகுறது, அது வாழ்த்து பாடெல்லாம் பாடுறது, அந்த கோயில்ல மணி அடிக்கிறது, கோயில்ல உள்ள அந்த இறைவனுடைய அபிஷேகத்துக்கு தேவையான நீர்களை எல்லாம் கொண்டு கொடுக்கிறது, இதெல்லாம் அடியார்களுடைய செய்கைகள். அதான் 10 கொலாம் அடியார் செய்கைதானே. அவர் இதெல்லாம் படிச்சுதான் இத அடிப்படையாக வைத்து இந்த 1 முதல் 10 பாடல்களை பாடி முடித்தவுடன் அந்த பையனுக்கு விஷம் முற்றிலுமாக நீங்கி அவன் குணமாகி எழுந்து விட்டான். இந்த 10 பாடலையும் பொருள் உணர்ந்து நீங்கள் பாடினால் உங்களுக்கு உரிய அனைத்து விதமான நோய்களும் நீங்கிவிடும். இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் பலமுறை மருத்துவமனையில் சேரும் பொழுது இந்த பாடலை சொல்லிக்கொண்டேதான் இருந்திருக்கிறேன். விரைவிலேயே டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவேன். அதான் உங்களுக்கு சொல்றேன். இதை சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் அந்த நோயினால் அவதிப்படுறேன், இந்த நோயினால் அவதிப்படுறேன்னு சொல்றாங்க. நீங்க எந்த விதமான சிகிச்சை அளித்தாலும் இந்த பாடலை பாடிக்கொண்டே எடுத்தீர்களானால் உங்களுக்கு விரைவிலேயே நீங்கள் பூர்ண குணம் அடையலாம். அப்ப இதுக்கு ஆதாரமாக உள்ள பாடல் திருமந்திரத்தில் என்னது? ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் 3ல் 4 உணர்ந்தானே, 5 வென்றனன் 6 விரிந்தனன், 7 சென்றனன் தான் உணர்ந்தான் என்றே. இதான் அதுக்குரிய திருமந்திர பாடல். அவர் கடவுள் வாழ்த்து பாடின பாடின முதல் பாட்டு இதுதான். இதுதான் திருநாவுக்கரசருக்கு அடியெடுத்து கொடுத்ததா நான் நினைக்கிறேன். ஒன்றவன் தானே
இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினில் நான்குணர்ந்தானே ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பற் சென்றனன் தானுணர்ந்தானெட்டே. அவர் 8 வரைக்கும் சொல்றாரு. அந்த 8 வரைக்கும் உள்ள இந்த பாடலுடைய பொருள் தான் நம்ம இவ்வளவு நேரம் விளக்கி சொன்னது. 9, 10 அடிஷனலா திருநாவுக்கரசர் அந்த பையனை பிழைக்கி வைப்பதற்காக அவரை இயற்றியது. ஆக இந்த பாடல் நச்சினை நீக்கக்கூடியது. அதற்குரிய திருமந்திரமும் நம்ம சொல்லிட்டோம். அதனால இதை அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் கண்ணதாசன் இதையும் பார்த்து இந்த திருநாவுக்கரசனுடைய பாடலையும் பார்த்து இந்த திருமந்திரத்தையும் பார்த்து இதை ஒரு திரைப்படத்திற்கு அழகா பயன்படுத்திட்டார். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமசிவாய எனும் ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை சுரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பத்தானவன் நெஞ்சில் பத்தானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முற்றானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆண்பாதி பெண்பாதி என்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை என்று சொன்னானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஊற்றாகி நின்றானவன். ஆக 1 to 10 வரை இறைவனை வரிசைப்படுத்தி பாடினால் நாம் இறைவனுடைய அந்த புகழ்களை எல்லாம் எடுத்து எண்ணினால் நம்மளுடைய உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாம் தீர்ந்து நாம் இன்பமாக வாழலாம் என்று உங்களுக்கு எல்லாம் இந்த பதிகத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.